வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு. நம்ம பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் எழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்று நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும். இதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் நமக்கு மிக விரைவாக கிடைக்காமலும் போகலாம். இதனால தான் ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி முறைகளில் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் இதை இரண்டுமே பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. குறிப்பாக நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதத்தினுடைய அளவு ரத்தத்தில் அதிகப்படுத்தப்படுவதால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு. எனவே இது தோலுக்கு அதிக பளபளப்பை நமக்கு தரும். ஸோ சருமம் பொலிவு பெறுவதற்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைப்பதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு அதிக அளவு சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்குது. அதாவது அதிக அளவு எனர்ஜியை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுத்து நம்மளுடைய உடம்பு ஸ்ட்ரென்த் ஆக்கும். ஸோ உடலுக்கு வலு கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படுகிறது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை உடலுக்கு தீங்கி விளையக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எதுவுமே இல்லை. எனவே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நல்ல கொழுப்புகளை மட்டுமே வளமான அளவில் வைத்துக் கொள்வதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். எனவே ஆல்ரெடி உடலில் கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறவங்களும் கெட்ட கொழுப்புகள் உடலில் தேங்கக்கூடாது என்று நினைக்கிறவங்களும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது அந்த கெட்ட கொழுப்புகளை நமக்கு குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருக்கலாம். மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படுவதற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானது. இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறத நம்ம குறைத்துக் கொள்வதோ அல்லது நிறுத்தி விடுவதோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. இதில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்கு. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் முன்பொருட்களுக்கெல்லாம் குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தினமும் 5-8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது சாப்பிடலாம். அது உங்களுடைய உடலினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறிக்கிட்டே கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் நீங்கள் அதிகமாகலாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும் போதே கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களை பார்த்துக்கும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை யாரெல்லாம் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு உங்களுடைய உணவிற்கிடையே சில ஊற வைத்த
பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போதோ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போதோ உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும், கொழுப்புகளையும் குறைச்சிக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனி நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். இதில் இருக்கக்கூடிய மக்னஸ் உங்களுடைய சுருக்கங்களை பார்த்தோம்னா மறைய வச்சிரும். ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுடைய முக சுருக்கங்கள் மறையும். இல்லைனா பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும். ஸோ மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் உங்களுக்கு கிடைக்கும், முக சுருக்கங்கள்லாம் போயிடும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சார்ந்த நரம்பியல் நோய்களை தவிர்ப்பதில் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அதை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழக வேண்டும். முதியவர்களும் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது ஓரளவுக்கு ஞாபக மறதியை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு போயிடும். ஸோ தொடர்ந்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஊற வைத்த பாதாம் பருப்பு ஃப்ளவனாய்டுகள் சத்து கொண்டிருக்கு, விட்டமின் இ சத்து கொண்டிருக்கு. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் அது ஒரு நல்ல கொழுப்பு சத்து அப்படின்றதால நமக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை, சைடு எஃபெக்டே கிடையாது. இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மாரடி போகக்கூடிய அபாயம் 50% குறையும். ஸோ காரணம் ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து தான், அது கெட்ட கொழுப்பு சத்து கிடையாது. இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை தரக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். 30 கிராம் பாதாமில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி பார்ப்போம். கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சத்து ஃபேட் 14 கிராம், அப்புறம் நமக்கு 37% பரிந்துரைக்கப்பட்ட ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட விட்டமின் இ சத்து ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்குது. 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்குது. ஸோ ஏன் ஊற வைத்த பாதாம் பருப்பு பலரனுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய நட்ஸ் வகைகளை பார்த்துருப்போம். அதில் ஒரு சிறந்த நட்ஸ் வகையாக இந்த பாதாம் பருப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக அதை ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மை கிடைக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வாக ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்குது. தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை குறைந்தபட்சம் நம்ம சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் ஆரம்பித்து நம்மளுடைய வயது முதிர்வு வரை நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களையுமே நம்ம குணப்படுத்தி அந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் தரக்கூடிய ஆற்றலும் நம்ம பெறுவோம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் இருக்குது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவலையும் எதிர்த்து போராடலாம். மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் துணை புரிகிறது. எனவே ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.